இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர் 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. தேர்தல் பத்திரம் மிரட்டி பணம் வாங்கினாங்கன்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் பெங்களூர்ல கேஸ் போட்டு அப்ளை பண்ணணும்னு கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. கோர்ட்டு என்ன சொல்லியிருக்கோ அதை வந்து கோர்ட்டில் மூலம் சட்டப்படி அந்த டிபார்ட்மெண்ட் பார்ப்பாங்க. வருங்க வந்து பார்ப்பாங்க. அது உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சரா கொண்டு வர போறதா இன்னும் ஓரிரு நாட்கள்ல வரும்ன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஏற்கனவே சீனியர் லீடர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த சமயத்தில் இப்படி இருக்கிறத நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இங்கே ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, இருந்தாலும் அரசியல் சம்மந்தமான இது கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அவர் வந்து முதலமைச்சராக அல்லது துணை முதலமைச்சராக வர்றதுனால தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் எதுவும் வரப்போகிறதில்லை. தமிழ்நாடு சாராயம் இல்லாத மாநிலமாக மாற்றப் போகிறதில்லை. தமிழ்நாடு ட்ரக்ஸ் இல்லாத மாநிலமாக அவர் ஒன்றும் பெருசாக மாற்ற போகிறது. ஏன்னா அவர்கள் வந்த பிறகு தான் இன்றைக்கு இந்த மதுவானது கிராமமாக ஊராக திறந்து விட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்த பிறகு தான் நேற்றை கூட சென்னை துறைமுகத்தில் 100 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த ட்ரக்ஸ் பொருள்களை பிடிச்சிருக்கிறாங்க. அது அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த ட்ரக்ஸினுடைய நடமாட்டம் அதிகமாக இருந்தது. இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறி இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு அவர்கள் கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கி போலீஸ்காரங்க யார் பார்த்தாலும் இன்றைக்கி கையில் துப்பாக்கி எடுத்து யாரை வேணாலும் சுடுகின்ற சூழ்நிலை தான் இருக்கிறது. அப்போ ஜட்ஜ் எதுக்கு, கோர்ட் எதுக்கு, வக்கீல் எதுக்கு, ஜுடிஷியல் சிஸ்டம் எதுக்கு? குற்றவாளிகளை அவர்கள் கைது செய்கிறார்கள்னால் குற்றவாளிகளை சட்டத்தின் நிறுத்த வேண்டியதுதான் காவல்துறையினுடைய கடமையாக தவிர அவர்கள் வந்து நான் நினச்சா எடுத்தோன்னா துப்பாக்கி எடுத்து டபுன்னு சுடுறது என்ன, தீபாவளி துப்பாக்கி எல்லாத்தையும் எடுத்து சுடுறது. அப்போ ஜுடிஷியரி எதுக்கு இருக்கிறது? சட்டம் எதுக்கு இருக்கிறது? இப்போ சட்டத்தினுடைய ஆட்சி, சட்டத்தினுடைய மாண்பு, இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 21 அடிப்படை வாழ்வுரிமையை கொடுத்திருக்கிறது. நீங்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்துங்க ஒவ்வொருத்தரையும். ஆனால் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கை அவர்கள் கெடுத்து விட்டு இன்றைக்கு ஏதோ ஒருத்தரை துப்பாக்கியில் என்கவுண்டர் போட்டால் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நடக்காது. அவர் வந்து துணை முதலமைச்சராகனா அவருடைய குடும்பத்தில் அடுத்த ஒரு வாரிசுக்கு ஒரு பதவி உயர்வு. ஏற்கனவே திரு கருணாநிதி அவர்கள், அப்புறம் ஸ்டாலின் அவர்கள், இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இதுக்கடுத்து இன்னும் அடுத்த ஸ்டாலின் அவர்கள், இப்படி அடுத்தடுத்து தான் வறுமை ஒழிய இதனால் தமிழகத்திற்கு எந்தவித முன்னேற்றத்தையும் அல்லது பலனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்காது. ஆமாங்க, தற்காப்பு தொடர்ந்து எப்படிங்க நடக்கும்? இதெல்லாம் வந்து கோர்ட்டெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறது. அதாவது நீதி என்னுடைய ஆட்சி இங்கே இருக்கிறது. நம்மளுடைய இந்தியா வந்து ஏதோ ஒரு டிக்டேட்டர் கண்ட்ரி கிடையாது. இது வந்து ஜனநாயக நாடு. இங்கே வந்து அரசியலமைப்பு, அதை தொடர்ந்து லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வரையறை இருக்கிறது. அவர்களுடைய வரையறையில் தன்னை தற்காத்து கொள்கின்றதை சொன்னாலும் கூட அதில் எந்த அளவுக்கு அதில் உண்மை இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னும் தினந்தோறும் இவங்க கஸ்டடியில் இருக்கிறவங்க போய் அங்கே துப்பாக்கி எடுத்து இவங்களை சுட போகிறாங்களா? இது நான் கேட்கல, மக்களினுடைய கேள்வியாக இருக்கிறது. இல்லைங்க, இது வந்து நீங்கள் வந்து சப்ஜெக்டை டைவர்ட் பண்ணாதீங்க. நான் வந்து சொல்கிறது, நீங்கள் துப்பாக்கியால் சட்டம் ஒழுங்கை சைடில் கொண்டுகிட்டு வர முடியாது, சரிப்படுத்த முடியாது. நீங்கள் தமிழ்நாடை பற்றி பேசுங்கன்னா நான் தமிழ்நாடை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் விவாதம்னா தனியாக விவாதத்தை வச்சுக்கலாம். இது ப்ரெஸ் மீட், உங்கள் லாங்குவேஜ் நான் சொல்கிறேன், புரியுதா? அதாவது இந்த வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்கிற மாநிலம் இந்தியா முழுவதும். இங்கே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது, கோர்ட் இருக்கிறது, ஜட்ஜ் இருக்கிறாங்க. நீ வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு நீ போலீஸாக்கோ அல்லது அரசாங்கத்திற்கோ பவர் கிடையாது. குற்றவாளியை கொண்டு வந்து கோர்ட்டில் நிறுத்துங்க. கோர்ட்டு தான், அது எந்த குற்றவாளியாக இருந்தாலும் கோர்ட்டு தான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அல்லது மீடியா தண்டனை கொடுக்க முடியாது. அவர் வந்து ஜாமீனில் தான் வெளில வந்திருக்கிறார். ஒன்றும் கோர்ட்டில் வந்து நிரபராதி, குற்றம் நான் செய்யவில்லை அப்படின்ற நிரபராதியாக வெளியில் வரல. ஜாமீனில் மட்டும்தான் வெளில வந்திருக்கிறார். இன்னும் கோர்ட் இருக்குது, கேஸ் இருக்கிறது, கேஸினுடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்கிறது. அதனால் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். மகாத்மா காந்தியின் கனவை நிறைவேற்றும் வகையில் தூய்மை இந்தியா பணியை நல்லா சிறப்பாக செய்கிறோம். அவரோட இன்னொரு கனவு வந்து மது விலக்கு இல்லாத இந்தியா. அதை பற்றி ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்? நாங்கள் ஏற்கனவே
குஜராத்தில் மதுவிலக்கு அமல்படுத்தி இருக்கிறோம். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கிற பீகாரில் மதுவிலக்கு இருக்கிறது. நார்த் ஈஸ்டில் 3 ஸ்டேட்டில் மதுவிலக்கு இருக்கிறது. தமிழகத்தில் மதுவிலக்கு வேண்டும் என்பதுதான் நம்ம அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதை தமிழ்நாடு அரசாங்கம் செய்யுமான்னா அதுக்கு தான் நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏன்னா அது சில தொழில் அந்த நிறுவனங்களை நடத்துவதே திமுக காரர்களாக தான் இருக்கிறார்கள். மதுவிலக்கு தமிழகத்தில் கொண்டு வரும் சார் மதுவிலக்கு தமிழகத்தில் கொண்டு வரும் பட்சத்தில் 2ஆம் தேதி அன்று மதுவிலக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் திருமாவளவன் அவர்கள் வரும் 2ஆம் தேதி வந்து ஆனால் இதுக்கு நான் கடந்த ஒரு வாரமாக இதுக்கே நம்ம சொல்லியாச்சு. இது வந்து முழுக்குமான ஒரு டிராமா. திரு ஸ்டாலின் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் இணைந்து செயல்படுத்துகின்ற நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு டிராமா. வெளிநாட்டுக்கு போனார், 17 நாள் முதலீடுக்காக போனார். அந்த முதலீடு வந்து இங்கே வரல, சரியான முதலீடுகள் வரல. அந்த முதலீடுகளிலிருந்து மக்களை திசை திருப்பதற்காக அவர் அங்கிருந்து கிளம்புறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த டிராமா அரங்கேற்றப்பட்டது. அந்த டிராமாவுடைய முடிவு வந்து 2ஆம் தேதி அன்னைக்கு நடக்கிறது. நன்றி அண்ணா, போதும் அரசு சார்ந்த விஷயம் தமிழ் வந்து நீங்க ரிவைவ் பண்ணீங்க சேனல்ல. எது உங்க தூர்தர்ஷன் டிடி தமிழ் சோ நிறைய ப்ரோகிராம் இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க. பட் தான் அது ஏன் HD குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணல சார்? டெலிகாஸ்ட் வந்து HD குவாலிட்டி தாங்க போகுது. நீங்க தயவு செஞ்சு நீங்க பாருங்க. கேபிள் டிவில அவங்க கொடுக்கிறது இல்ல. நீங்க இல்ல சார் டாடா ஸ்கை மேலோட இதோட வரல சார். எல்லா இதுலயுமே வருதுங்க. HDல இருக்கிறது. டிஜிட்டலைஸ்டு வால் போட்டிருக்கிறோம். அனைத்து தொழில்நுட்பத்தையும் உயர்த்தி இருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த டிவியை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். தயவு செஞ்சு அனைவரும் அதை நீங்கள் ஒரு நாள் முழுவதும் உட்காந்து பார்த்து நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா கூட இல்லை, நீங்கள் அது ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா நம்ம என்ன குறைகள் இருக்கிறோ அதை நிவர்த்தி செய்யலாம், சரி பண்ணலாம். தமிழகத்துல மதுக்கடைகளை மூடணும்ன்றது தொடர்ச்சியாக வலியுறுத்துறீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய நிதி இழப்பை மத்திய அரசு நிதி மூலமா தமிழகத்திற்கு கொடுக்கும் பட்சத்துல இங்க மதுக்கடைகளை நாங்க மூட ரெடியா இருக்கோம், அந்த நிதி பங்கீடை கொடுக்க மத்திய அரசு தயாராக இல்ல, அதனாலதான் தங்களால மூட முடியலன்ற அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? நிதியை நீங்க கொடுத்தீங்க பாருங்க, ஒரு சின்ன நீங்க பீகார் மாதிரி மாநிலமே இன்னைக்கு மதுவிலக்கு அமல்படுத்தியிருக்கும் பொழுது, குஜராத் மதுவிலக்கு அமல்படுத்தியிருக்கும் போது தமிழ்நாடு அரசாங்கம் ஏங்க அமல்படுத்த முடியாது?